ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பிளிக்ஸ் ஜாமுன் ஆக்டிவ் ஆக்னி கிளென்சரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளென்சர் பற்றி மட்டும் இல்லாமல் சோப், ஃபேஸ் வாஷ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். சோப், கிளென்சர், ஃபேஸ் வாஷ் இது மூணுமே நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டியை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் வேரியேஷன் நிறையவே இருக்குது. சோப்பை விட லைட்டர் ஃபேஸ் வாஷை விட லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளென்சர். ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏன் சோப் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ சோப் pH லெவல் அதிகமாக இருக்கும். அது போக உங்களோட ஃபேஸ்க்கு அதிகமாக உங்களுக்கு செட் ஆகாது. கெமிக்கல் அதிகமாக இருக்கும். ஃப்ரெக்ரான்ஸ்க்காகவும் கலருக்காகவும் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ரொம்ப ரேர் தான் கெமிக்கல் ஃப்ரீ சோப்ஸ். ஆனால் ஃபேஸ் வாஷ் அப்படி கிடையாது. நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தின்னாக தான் இருக்கும். அதாவது ஃபேஸோட ஸ்கின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தின்னாகவும், பாடியோட ஸ்கின் பார்த்திங்கன்னா திக்காகவும் இருக்கும். சோப் அப்படிங்கும்போது பாடிக்கு கரெக்டாக இருக்குமே தவிர ஸ்கின்க்கு உங்களுக்கு ஆப்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் வேறு. அது போக நம்மளோட நேச்சுரலாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஆயிலை உங்களுக்கு அது அப்சர்வ் பண்ணி உங்களை ட்ரை பண்ண வச்சிரும். சோப் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆயில்ஸை இன்ஸ்டண்ட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃபைன் லைன்ஸு இந்த மாதிரி ட்ரைனஸ்னால ஏற்படும். அதனாலேயே ஃபேஸ்க்கு அதிகமாக நம்ம சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபேஸ் வாஷ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்காரங்க ஃபேஸ் வாஷ் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஆயில் செக்ரேட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபேஸ் வாஷ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சோப்பை விட ஃபேஸ் வாஷ் லைட் கெமிக்கல் தான். அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷில் அதிகமாக உங்களுக்கு கெமிக்கல் இருக்காது. தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். கிளென்சர் பார்த்தீங்கன்னா அதை விட லைட், அதில் கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரெக்ரான்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். குட் மாலிக்யூல் இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போதே நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் மாதிரி இருக்கும். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்காரங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின், என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் ஆயில் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ நாம் அந்த மாதிரி ஒரு கிளென்சரை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். என்னென்னா ஜாமுன் ஆக்டிவ் ஆக்னி கிளென்சர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்ஸ், ரெட்னஸ் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்குது. பிளாக் பார்ட்ஸ் எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்குது. ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்குது. சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போதே நல்லா இது ஜெல் பேஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கோவா க்ளோவும் இருக்குது. நான் ஜாமுன் தான் எடுத்திருக்கேன். என்ன ஃப்ளேவர் வேணுமோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவே எனக்கு பிம்பிள் ஃப்ரீ தான். இருந்தாலுமே நான் ஆக்னி தான் வாங்கினேன். ஸோ ஆக்னி வராமையும் இருக்கும். ஸோ இதில் ஜாமுன் ஃப்ளேவர் வாங்கணும் அப்படிங்கிறக்காக நான் வாங்கினேன். ஆல்ரெடி நான் கோவா க்ளோ மாய்ஸ்சரைசிங் சீரம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ வேணுன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ ஸ்கின்னை நல்லா வெட் பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டு நல்லா இதை ஒரு ட்ராப் போட்டிங்கனாலே போதும். நல்லா நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நல்லா ரொட்டேட் கொடுத்து ஒரு மசாஜ் கொடுத்து நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். க்ரீம் மாதிரி தான் இருக்கும். நல்லா ஃபோம் வரும். நான் அதிகமாக தண்ணி சேர்த்தாமல் உங்களுக்கு நான் கேமரா முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோம் வரல. கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் நல்லா நீங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஃபோம் வரும். உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும். நம்ம முகத்தை ஆஃப்டர் பாத்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ க்ளோ இருக்கும். நல்லாயிருக்கு. அதாவது மூக்குக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் போஸை டைட் பண்ணும். போஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சிங்கிள் யூஸ்லேயே நீங்கள் விசிபிளாக ரிசல்ட் பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த பிளிக்ஸ் ப்ராடக்ட்டை தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே இன்ஸ்டன்ட் க்ளோவாக இருக்குது பாருங்கள். நம்ம சோப் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ட்ரைனஸாக இருக்கும். சோப் எப்பயுமே ட்ரைனஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக நம்ம முகத்திலேயே வரக்கூடிய ஆயில் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். கையிலேயே வெள்ளையாக திட்டு இருக்கும். 2-3 டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உடம்புல அதிகமாக நம்ம சோப் யூஸ் பண்ணிட்டாலே விரல்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட் மாதிரி வந்துடும். அது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் SPF லெவல் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா 5.5 லெவலில் தான் இருக்கும். ஸோ நார்மலாக நியூட்ரலாக இருக்கணும்னா 7 பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு pH லெவல். ஸோ தாராளமாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் அண்ட் கிளென்சர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கிளென்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின்காரங்க தாராளமாக கிளென்சர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்புறம் ஃபேஸ் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான்
முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு சீரம் எப்போ யூஸ் பண்ணணும்னே தெரியாது. எதுக்கப்புறம் வந்து நம்ம எது வந்து யூஸ் பண்ணணும்னு நிறைய தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து சீரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ விட்டமின் சி குட் மாலிகுல் தான் சூப்பராக நமக்கு ஒர்க் ஆகும். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், போஸை வந்து டைட்டன் பண்ணி ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கும். அப்புறம் கொலாஜனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போதே ஒரு 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். தாராளமாக நீங்கள் விட்டமின் சி யூஸ் பண்ணலாம். 30 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஸ்கின்னை நல்லாவே மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு யூத்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் நல்லாவே அப்சர்வ் பண்ணுற மாதிரி ரொம்ப தடவி விட்டுட்டே இருக்காதீங்க. அது வந்து கையிலேயே நமக்கு வந்துடும். நம்ம ஒரு 3 ட்ராப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதை மசாஜ் பண்ணி, அதாவது நல்லா தடவி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் தடவினிங்கன்னா கையிலேயே வந்துடும். அதனால் வந்து அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. விட்டமின் சி சூப்பராக ஒர்க் ஆகும். விட்டமின் சியில் பெஸ்ட்டு சீரம் எதுன்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது, நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நல்லா இருக்குது, சூப்பராக. ஸோ இது யூஸ் பண்ணுறனால அதே மாதிரி உங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக ஒரு ஹைட்ரேட்டான லுக் கிடைக்கும். வேணுங்கிறவங்க மறக்காமல் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கிளென்சர் யூஸ் பண்ணும்போது டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஆக்னி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த கிளென்சர். ஸோ ஆக்னி இருக்கிறவங்க தாராளமாக இந்த கிளென்சர் யூஸ் பண்ணலாம். அதோட நேமே பார்த்திங்கன்னா ஃப்ளிக்ஸ் ஆக்டிவ் ஆக்னி ஜூசி கிளென்சர் தான். ஸோ தாராளமாக ஆக்னி இருக்கிறவங்களும் இது யூஸ் பண்ணலாம். எனக்கு ஆக்னி இல்லை, இருந்தாலுமே எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். காம்பினேஷன் ஸ்கின்காரங்களுமே இது யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்காரங்களுமே இது யூஸ் பண்ணலாம். ஆல் ஸ்கின் டைப்புக்கும் இது வந்து ஆப்டாக இருக்கும். தாராளமாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.